ஒரு பெரிய ராஜ்யத்தில் 3 அழகான ராஜகுமாரிகள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆராதனா தைரியமானவள், நிலா புத்திசாலியானவள், மீரா கருணை நிறைந்தவள். அவர்களின் தந்தை ஒரு நல்ல ராஜா. ஆனால் ஒரு நாள் ராஜ்யத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. காட்டிலிருந்த மந்திர மலை திடீரென்று இருண்டு போயிற்று. அதனால் மழை வரவில்லை, மரங்கள் வாடின, மக்கள் கவலையில் ஆழ்ந்தனர். ராஜா சொன்னார், இந்த இருளை அகற்ற யாராவது மந்திர ஒலியை கொண்டு வர வேண்டும். 3 ராஜகுமாரிகளும் ஒன்றாக சென்றனர். முதல் சோதனை தைரியம். காட்டில் அவர்கள் ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்தனர். மீரா பயந்தாள், நிலா யோசித்தாள். ஆனால் ஆராதனா தைரியமாக முன்னே வந்து மெதுவாக பேசினாள். நாங்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை. சிங்கம் அமைதியானது, வழியை விட்டது. தைரியம் அவர்களை காப்பாற்றியது. 2ஆம் சோதனை புத்திசாலித்தனம். அவர்கள் ஒரு ஆழமான ஆற்றை அடைந்தனர். பாலம் இல்லை. நிலா சுற்றி பார்த்து சொன்னாள், இந்த மரக்கிளைகளை வைத்து ஒரு பாலம் கட்டலாம். அவர்கள் சேர்ந்து ஒரு சிறிய பாலம் கட்டி கடந்து சென்றனர். புத்திசாலித்தனம் வழியை தந்தது. 3ஆம் சோதனை கருணை. மலையின் அருகே ஒரு சிறிய பறவை காயமடைந்தது. மீரா உடனே அதை எடுத்து பராமரித்தாள். அந்த பறவை மந்திர பறவையாக மாறி சொன்னது, உன் கருணைக்காக நான் உங்களுக்கு உதவுகிறேன். அது அவர்களுக்கு ஒளி மந்திரத்தை கொடுத்தது. 3 ராஜகுமாரிகளும் அந்த ஒளியை மலையில் வைத்தனர். உடனே இருள் அகன்றது. மழை பெய்தது. மக்கள் மகிழ்ந்தனர்.